ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய முக்கிய செய்தி: தமிழகத்தையே உலுக்கி கொண்டிருக்கும் மதுரை மாநகராட்சியின் 150 கோடி வரி முறைகேடு. தற்பொழுது இது தொடர்பாக இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 2 ஆண்டுகளுக்கு முன்பு மதுரை மாநகராட்சியில் பணியாற்றி தற்போது தூத்துக்குடி மாநகராட்சியில் பணி செய்து வரும் உதவி ஆணையர் சுரேஷ்குமார் மற்றும் மதுரை மாநகராட்சியினுடைய மேயரினுடைய கணவர் பொன் வசந்த் இவர்களை குற்றப்பிரிவு போலீசார் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக ஏற்கனவே 13 பேரையும் போலீசார் கைது செய்திருக்காங்க. மேலும் 5வது மண்டல தலைவர்கள், நிலைக்குழு தலைவர்கள் 7 பேர் கட்சியிலிருந்து ராஜினாமாவும் செஞ்சுருக்காங்க. இது மதுரை மாநகராட்சியில் மட்டும்தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லைங்க. இது தொடர்ந்து ஆவடி மாநகராட்சி, வேலூர் மாநகராட்சி, காஞ்சிபுரம் மாநகராட்சி, திருவண்ணாமலை மாநகராட்சி உள்ளிட்ட அதிகப்படியான மாநகராட்சிகளும் இது முறைகேடுகள் நடைபெற்று கொண்டுத்தான் இருக்கிறது. தொடர்ந்து தற்பொழுது வேலூர் மாநகராட்சியில் வரி விழிப்பு பற்றி நம்ம நிறைய செய்தித்தாளில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிக அளவில் வேலூர் மாநகராட்சியிலும் வரி இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது அரசுக்கு மட்டுமல்ல, மக்களுக்கும் இதனால் இழப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே இதனை நகராட்சிகளின் கூடுதல் இயக்குனர் சரியான முறையில் கவனம் செலுத்தி விசாரணை செய்யாதால் தான் இது போன்ற முறைகேடுகள் அதிக அளவில் நடைபெறுகிறது என்று சமூக ஆர்வலர்கள் நமக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க. இது சம்பந்தமாக நம்மளும் சில பேர்களை உரிய அதிகாரிகளையும் நம்ம ஆய்வு செய்தோம். இந்த ஊழல் செய்த அதிகாரிகள் மீது அதிகப்படியான நடவடிக்கை இல்லை. ஆகையால் தான் இது மாதிரி முறைகேடுகள் அதிக அளவு நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஊழல் மற்றும் முறைகேடுகள் அதிகமாக நடைபெற்று கொண்டு இருக்கின்ற நகராட்சிகளில் பணிபுரியும் அதிகாரிகள் பதவி உயர்வு கொடுத்து மேல் பதவிக்கு செல்கிறார்கள். இது ஒரு நம்மக்கிட்ட குற்றச்சாட்டாக இருக்கிறது. முறையாக சீனியாரிட்டி பிரகாரம் பார்த்தீங்கன்னா அதிகாரிகள் பணி உயர்வு பெறவில்லை. முறைகேடுகளில் ஈடுபட்ட அதிகாரிகள் மட்டுமே பணி உயர்வு பெறுகிறார்கள். நேர்மையான முறையில் பணி செய்யும் அதிகாரிகள் எங்களுக்கு ஏன் வரவில்லை என்று கேள்வி கேட்டால் அவர்கள் மீது 17B 17A போடுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர் அதிகாரிகள். இப்போது நகராட்சிகளில் கூடுதல் இயக்குநராக இருக்கும் விஜயகுமார் அவர்கள் மீது உள்ளாட்சி நிதி தணிக்கையில் பல கோடி ரூபாய் நிலுவையில் உள்ளது. அது மட்டுமல்லாமல் அவர் மீது 16 ஓட்டு கள்ள ஓட்டு போடுறதுக்கு உதவியாக இருந்த அவர்கள் மீதும் இன்று கூடுதல் இயக்குநராக பதவி உயர்வு பெற்று கொண்டிருக்கிறார். இதுபோல் அதிகாரிகள் உயர் பதவியில் இருப்பதனால்தான் கீழே உள்ள அதிகாரிகள் அதிகப்படியான குற்றங்கள் ஈடுபடுகிறார்கள் என்று சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் நம்மளுக்கு தகவல் கொடுத்துருக்கிறாங்க. இந்த திருவேற்காடு நகராட்சி கூட பார்த்தீங்கன்னா தொடர்ந்து முறைகேடு. அந்த கிரீன் வாரியர் என்ற ஒப்பந்ததாரருக்கு கொடுக்கக்கூடாது என்று பல முறை புகார் அளித்தும் ஆனால் அவர்கள் தான் கொடுத்திருக்கிறார்கள். அந்த ஒப்பந்ததாரர் பல நகராட்சி மாநகராட்சிகளில் ஒப்பந்தம் எடுத்து சரிவர பணி செய்யவில்லை. அதிகப்படியான முறைகேடுகள் செய்ததனால்தான் அங்கிருந்து ரத்து செய்யப்பட்டு அவர்களை வீட்டுக்கு அனுப்பினார்கள். ஆனால் தற்பொழுது விஜயகுமார் அவர்களின் முழு ஒத்துழைப்பினாலும் திருவேற்காடு நகராட்சி ஆணையர் தட்சிணாமூர்த்தி அவர்கள் ஒத்துழைப்பினால் தான் இன்று கிரீன் வாரியர் நிறுவனம் திருவேற்காட்டில் இன்னைக்கு குப்பை எடுக்கும் பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்று வரை சரியாக செய்யவில்லை. சாலைகளையே கொட்டிவிட்டு செல்கிறார்கள். குப்பைகளை பிரிப்பதும் இல்லை. ஆனால் பில் மட்டும் 60 லட்சம் ரூபாய்க்கு மேல் போடப்படுகிறது என்று நமக்கு தகவல் கிடைச்சிருக்கிறது. இது போன்ற அதிகாரிகளை ஊக்குவிக்கும் அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். நகராட்சிகளில் முறைகேடுகளோ அல்லது லஞ்சம் பெற்றாலோ உயர் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே தான் தமிழகத்தில் லஞ்சம் குறையும் என்று சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் நமக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. தமிழக முதல்வர் அரும்பாடுபட்டு மக்களுக்காக சிறந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர்களும் தொடர்ந்து மக்களுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது கூட மது ஒழிப்பிற்காக அனைத்து அதிகாரிகளும் பொதுமக்களும் உறுதிமொழி ஏற்க வேண்டும் என்று விழிப்புணர்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இது போன்ற
மக்களுக்காக சேவை செய்து கொண்டிருக்கும் சமயத்தில் அதிகாரிகள் இவர்களுக்கு ஒத்துழைக்கவில்லை. ஒத்துழைக்காத அதிகாரிகள் மீது ஆய்வு மேற்கொண்டு நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே மீண்டும் தமிழகத்தில் திமுக ஆட்சி மலரும் என்று சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்களும் நம்மளுக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. ஆய்வு செய்வார்களா? பாதிக்கப்பட்ட குற்றம் சாட்டப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா? துறை ரீதியாகவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். துறை சம்பந்தப்பட்ட அமைச்சர் அவர்களும் இதில் முழு கவனம் செலுத்த வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கேட்டுக்கொண்டனர். செய்திகளுக்காக உங்கள் பிரேம். நன்றி.